ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு பர்ஃபெக்டான நிப்பட்னா எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அளவுகள் எல்லாத்துமே பாதியாக குறைச்சிக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சரியாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவுமே பார்த்திங்க அப்படின்னா சளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சளிக்க தேவையில்லை. இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம். கூட 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை பச்சையாக தான் வறுத்ததில் பச்சையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது சரியாக போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இது ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கோர்ஸ் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா இந்த கல்லில் வச்சு தட்டினா கொஞ்சம் பொடி பொடியாக 1-2 ஒன்றுங்க பாருங்கள், அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பட் இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக நமக்கு அந்த நிப்பட் ரெசிபிக்கு இப்படி தான் செய்வாங்க. இதில் 10-12 அளவுக்கு பூண்டு, ஒரு 4-5 அளவுக்கு வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக இல்லை, கோர்ஸாக இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இதையுமே இந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் இப்போ எள் காட்டின ஸ்பூன், இந்த ஸ்பூனில் இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்தனால கையில் தொட்டிங்க அப்படின்னா கொதிக்கும். அதுக்காக நல்லா கலந்ததுக்கப்புறமா ஆறிடும். அதுக்கப்புறமா கையில் இப்படி பிடிச்சி இப்படி விட்டோம் அப்படின்னா விழுகணும். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாவு பக்குவம் பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது சரியாக எனக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களோட மாவுக்கு ஏற்ப தண்ணியோடைய அளவுகள் வேறுபடும். அதனால் நான் சேர்த்துருக்க மாவுக்கும் உங்கள் சேர்த்துருக்க மாவுக்கும் அளவு தண்ணி வேறுபடும். ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருக்கலாம், கடையில் வாங்கின மாவாக இருக்கலாம், இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் பச்சரிசி மாவாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது மாதிரி கையில் லைட்டாக அமர்த்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த மாவு அப்படியே ஒரு காயமாக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இது மாதிரி பூரி அமுக்கிற கட்டை நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அதில் ஒரு ஆயில் கவர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு 2 வச்சு இதில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பூரி அமுக்கிற கட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கவரில் கூட வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு கவருக்கு மேலே ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் போதுமானது தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப லைட்டாக, அவ்வளோதான். கொஞ்சம் அதிகமாக அமுத்துனீங்கனாலும் ரொம்ப சன்னமாக தேய்ச்சிரும். அப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு உடஞ்சி போயிடும். சரிங்களா? நான் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதுமானது. இங்கே பாருங்கள், ரொம்ப சன்னமாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி. நான் எடுத்த உருண்டையில் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக தான் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு அதிகமாக வச்சு தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையுமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். நீங்கள் ரொம்ப நைஸாக தட்டும்போது இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்புலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நமக்கு நிப்பட்டுக்கு மாவு தயாராச்சு. எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நம்ம உள்ள மாவு போட்டு டக்குன்னு என்ன வெளியில் வந்துச்சு அப்படின்னா எண்ணெயோட சூடு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு நிப்பட்டாக உள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தோட்டி கொஞ்சம் நுரையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நுரை எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். என்ன தான் ஃபுல்லாகவே டீப் ஃப்ரை பண்ணாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக அப்படி பரட்டி விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி லைட்டாக உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பணும். அந்த ஓரங்கள் எல்லாம் செவந்து வந்தாச்சு. நம்ம திருப்பி போடும்போது முழுமையாகவே செவந்து வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டு வெளியே எடுத்துக்கலாம். சுத்தமாக அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நிப்பட் ரெசிபி தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ்ன்னு நாங்கனாலே என்னடா செய்கிறது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அப்படியே உடச்சி பார்க்கலாம் பாருங்கள். வாவ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.